2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். நாங்கள் பண்ண போகிறது பாதுஷா. இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்ட பிறகு கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அதாவது 1 டேபிள் ஸ்பூன், சாரி ½ டேபிள் ஸ்பூன். ஏன்னா இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறதுனால இது ½ டேபிள் ஸ்பூன். ஸோ பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் மைதா, உப்பு கொஞ்சம் போட்டுருக்குறோம் இதுலயே. அதுக்கப்புறம் 1½ கப் மைதா நாங்கள் போட்டுக்கிறோம். எங்கள் குவான்டிட்டி வந்து நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாவு பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம், சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக. ஓகேவா? 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில். ஏன்னா நாங்கள் கீ சாப்பிட்றது இல்லை, நான் சாப்பிட்றது இல்லை, அதுக்காக ஆயில் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கீ விருப்பம் இருந்தால் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கீ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இதை கை விடாம பிசையணும். பிசைஞ்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் மூடி வச்சிடணும். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியா வரும் பாதுஷா. இது கொஞ்சம் அதிகம், 1 கப் இல்லை. தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம ஹாட் வாட்டர் இல்லை மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில், நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா. இது ஒரு சைடுக்கு வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குத்தி விடணும், அப்படி சோக் பண்ணுறதுக்கு விடணும். ஸோ இது கொஞ்சம் ஊறிச்சுன்னா தான் நல்லா ப்ளஃபியாக வரும் பாதுஷா. ஓகே, 1 கப் அளவுக்கு சுகர். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம் பாதுஷாக்கு. ஸோ அதுக்கு பேன்ல சுகரை போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். இது அளவு வந்து இந்த 1 கப். ஓகேங்களா? இந்த 1 கப் தான் அளவு. தண்ணி இப்போ தண்ணி ஊற்றி அதை மெல்ட் பண்ண போறோம். 1/2 கப் தண்ணி ஊற்றணும். எஸ், 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்டிக்கு பதிலா. ஏலக்காய் பொடி போடணும், பட் ஏலக்காய் ஒண்டி தான் இருக்கு. ஸோ இதை நம்ம இடிச்சு அதில் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ½ லெமனை கட் பண்ணி அதை ஸ்குவீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏலக்காய் பவுடர் இல்லாத தொட்டு நம்ம ஏலக்காவை இடிச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. ஸோ இந்த சக்கரை பாகுல அதை போட்டுடணும். அதிலும் ஓகே, ஃபைன், போட்டாச்சா? இப்போ ½ லெமன், வேறு இந்த கேமரா, ½ லெமன். ஸோ ½ லெமனை அதை ஸ்குவீஸ் பண்ணி சூசைட் ஐட்டம் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. அதையும் நீங்க பார்க்கலாம். இப்போ அந்த விழுந்த லெமனை தான் இப்போ எடுத்து நான் பிழிஞ்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அவ்வளவுதான். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாதுஷா பட்டன்ல வந்து புடிச்சு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் டிப் பண்ண போறோம். ஃபைன், ஓகே. இப்போ சின்ன சின்னதா பிசைஞ்சு வச்ச மாவு பாதுஷாக்கு அதை வந்து சின்ன சின்னதா பீஸா எடுத்து பாதுஷா மாதிரி சின்ன சின்னதா ரவுண்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஷேப். இப்போ பெட்டல் பாதுஷாக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த மாவு இருக்கிறதையும் எல்லாத்தையும் பெட்டல்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப் பண்ணுமே அதில் போட்டு முக்கி எடுக்க போறோம். ஓகே, this is the shape of பாதுஷா. பாருங்க, சின்னதா இருக்கா? ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்னதா பால்ஸ் உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க.
எனக்கு சின்ன சின்னதை தான் இஷ்டம், அதுக்கு சின்ன சின்னதாக நான் உருண்டை பிடிக்கும். எனக்குன்ட்டு இல்லை, எங்கள் வீட்டில் சின்னதாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு எம்டி பேன், ஓகே, கடாயை வச்சு ஸோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. இப்போ நம்ம பாதுஷாவை ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, எங்களுக்கு இவ்வளோ போதும் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. உங்களுக்கு இன்னமும் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், தட் இஸ் யுவர் விஷ். ஸோ இது கொஞ்சம் சூடாக ஆல்ரெடி நாங்கள் பிடிச்ச பாதுஷா பெட்டில். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் மீதியாக நாங்கள் போட போகிறோம். அந்த 4 ஸ்பூன் என்ன சக்ஸஸ்ஃபுல்லி டன். இதை எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் பாதுஷா செட் போட போகிறோம். திஸ் இஸ் அவர் பாதுஷா ஆல்ரெடி போட்டுக்கிறது. ஒன்று நான் எண்ணெய்க்குள்ளே போட போகிறேன். ஓகேவா, எண்ணெய் கிட்ட உஷாராக இருக்கணும். ஏன்னா இது மாதிரி ரொம்ப இன்சிடென்ட் எங்கள் வீட்டில் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் உஷாராக இருக்கும். டம்ப்ளிங்ஸ் மாதிரி பார்ப்போம். கொஞ்சம் கலந்து விட்டா ஸோ நம்மளுக்கு ஏற்ற கலர் ரெடி. ஆடி வேகல, வேகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்னொன்னா தான் நான் போட்டிருக்கோம். திருப்பி நான் இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாயிட்டா நம்ம பாதுஷா தீரிஞ்சிடும். ஸோ இந்த கடாய் கூட கொஞ்சம் ஆடுது, உஷாரா இருக்கும். ஓகே, போட்ட வரைக்கும் நம்ம இதை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் பார்க்கலாம். சூடு பண்ணுதா? எங்கள் கேமராமேன் ஊமன், ஸோ பேச மாட்டாங்க. இது எடுத்து சுகர் சிரப்ல ஒன்னொன்னா போட்டுக்க வேண்டியதுதான். கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். வந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர். ஸோ இதில் வெந்துட்டு இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்து நம்ம சுகர் சிரப்ல எடுத்து போட்டுக்கணும். இன்னும் ப்ரௌனா வேணும்னா கூட நீங்க ப்ரௌனா பண்ணிக்கலாம். போட்டு பார்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பேசணும். ஒன்று கூட போட்டு. ஃபைனலி பாதுஷா ரெடி ஆயிடுச்சு சுகர் சிரப்ல. ஸோ இது இன்னும் ஊறணும். ஸோ ஊறின பிறகு தான் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல். தேங்க்யூ.